நீங்கள் நினைத்து இதுவரை நடக்காத காரியங்கள் கூட உடனே நடக்க விநாயகரை இப்படி வழிபடுங்கள். இந்த வழிபாட்டை நாம் செவ்வாய்க்கிழமை அல்லது சங்கடஹர சதுர்த்தி தோறும் செய்யலாம். செவ்வாய்க்கிழமை அன்று மாலை 6 மணிக்கு மேல் தான் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும். ஆனால் செம்பருத்தி இலைகளை காலையிலேயே பறித்துக் கொள்ளுங்கள். 108 என்ற எண்ணிக்கையில் செம்பருத்தி இலைகளை பறித்து அதை தண்ணீர் இல்லாமல் சுத்தமான துணியை வைத்து துடைத்து எடுத்துக் கொள்ளுங்கள். பிறகு சந்தனத்தில் சிறிது பன்னீர் ஊற்றி நன்றாக கரைத்து விட்டு உங்களுடைய வலது கை மோதிர விரலை பயன்படுத்தியோ அல்லது மாதுளம் பழ குச்சியை பயன்படுத்தியோ அல்லது துளசியின் குச்சியை பயன்படுத்தியோ ஒவ்வொரு செம்பருத்தி இலையிலும் ஓம் என்று எழுத வேண்டும். பிறகு அதை நன்றாக காய வைத்து விடுங்கள். காலையில் குளித்திருந்தாலும் மாலையிலும் இந்த பூஜை செய்வதற்கு முன்பாக குளித்து விடுங்கள். பூஜை அறைக்கு வந்து விநாயகரின் படத்திற்கு முன்பாக 2 நெய் தீபங்களை ஏற்றி விநாயக பெருமானுக்கு நெய்வேத்தியமாக அவருக்கு பிடித்த சர்க்கரை பொங்கல், சுண்டல், கொழுக்கட்டை, அவல், பொரி என்று ஏதாவது ஒன்றை வைக்க வேண்டும். நாம் எழுதி வைத்திருக்கும் இந்த செம்பருத்தி இலைகளை எடுத்து வைத்துக்கொண்டு விநாயக பெருமானின் 108 நாமங்களை கூறி இந்த இலைகளால் அர்ச்சனை செய்ய வேண்டும். இவ்வாறு அர்ச்சனை செய்து முடித்துவிட்டு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதலை விநாயக பெருமானிடம் வைக்க வேண்டும். செவ்வாய்க்கிழமை செய்வதாக இருந்தால் தொடர்ந்து 9 செவ்வாய்க்கிழமை செய்ய வேண்டும். சங்கடஹர சதுர்த்தி செய்வதாக இருந்தால் 3 முதல் 9 சங்கடஹர சதுர்த்தி வரை செய்யலாம். முழு மனதோடு விநாயக பெருமானை நம்பி இந்த செம்பருத்தி இலை பூஜையை செய்பவர்களுக்கு அவர்கள் வேண்டிய நியாயமான கோரிக்கை முழுமையாக நிறைவேறும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை.